ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இது வந்து 2வது ட்ரிப்பு வண்டி குட்டி. ஆனால் இதில் தான் திங்ஸ் எல்லாம் ஏற்றிருக்கோம். என்கிட்ட அழகு இல்லையா, அறிவு இல்லையா, திறமை இல்லையா, பாடி இல்லையா? அவ்வளோதான். தண்ணி வேணுமா குடிக்க? கூலிங் ஃப்ரிட்ஜ் அங்கே தானே இருக்கு. சரி, அவ்வளோதான் கூலிங் ஆயிருக்குங்களா? அதான் சொன்னேன் நேற்று அங்கே சரியான சேர்த்து வச்சுடுது அப்படியே வண்டியோட எங்கேயும் போயிடுவாங்க. வேற புதையல் இருக்கா? சூடா ஒரு கிளாஸ் வெந்நீர் குடுறா. ஏன்னா வெயில் நேரத்துல வெந்நீர் கேக்குறீங்க? வெறி ஏத்தா பாட்டில் கொடுமா? பாட்டில் கூலிங்காக இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். சரி, தண்ணியை குடிச்சிட்டு சொல்லுங்க, என்ன தண்ணி? இந்த அம்மா தாண்டா அந்த வீட்டுக்கு மெயின். டெல்லியில போய் படிச்சுட்டு வருது. ஏன் டேஸ்ட் அப்படியா இருக்கு? மழை தண்ணியா? சீக்கிரம் சேவை கழிவிட்டோம்னா ஏமா ஏமா தண்ணி மழை பெஞ்சா தானே சரி, கீழே வந்து ஒன்றா பறக்கிட்டு ரெண்டு போயிட்டு வரீங்க. அதான் பார்த்து வைங்க, அந்த குக்கர் விழுறாப்புல குக்கர் சேஃப்டி ஏன் விழுந்தாலும் குக்கர் வரும். இன்னும் பைக்ல வரையில வரணும் பார்த்துட்டே வாங்க. நீ பின்னாடியே பார்த்துவாங்க, நாங்கள் முன்னாடியே போயிட்டுருங்க. Allego then son. உங்களை தான் முதல்ல வீடியோ எடுக்கணும்னு இருந்துட்டு இருக்கேன். அப்படியா? அப்போ பெருசாக தூக்கிட்டு வரும்போது எடுக்கணும். இப்போ தூக்கிட்டு வாங்க, எடுத்துருவோம். அடுத்து தூக்கிக்கலாம்ல. வீடியோ எடுக்கிறீங்க? எப்படி தூக்குறீங்கன்னு வீடியோ எடுக்க வேண்டாமா? என் பேரில் தான் வச்சுருக்கேன். இந்த இடத்துலன்னு வச்சு தெரியல, இப்போ பக்கத்தில் தான். இங்கே போகும்போதா? இப்படி வரும்போது ஆமாம், வேறு ஆட்டோ வேற ஒரு பையன் சின்ன பையன் வச்சுருக்கோம். அந்த ஆட்டோவே இல்லை, இதை தான் தட்டரிச்சு போனேன். ஆமாம், நீங்கள் பார்க்கலன்னு நினச்சோம். என்ன போகிறாங்க? எடுத்துட்டேன். ஆமாம், போட்டுருவோம். ஆனால் எனக்கு பாட்டு போட்டால் காப்பிரைட் வந்துடும். காப்பிரைட் வந்துடும்.
உங்களுக்கு பிஜிஎம் போட்டுடலாம். அது அடியில் உள்ள பேப்பரை கிழிச்சிடல. பேப்பர் முடிக்கு நேரம் உள்ளது கீழே உள்ளது. நீ பின்னாடி இருக்கணும். பின்னாடி போகும்போது ஏன்னா பின்னாடி தான் வெயிட் அதிகம். பார்த்து பார்த்து ஃபோன் அப்புறம் அட்டன் பண்ணுங்க. ஃப்ரிட்ஜ் பத்திரம். கட்டுமா அப்படிங்களே இதெல்லாம் பிடிக்க அங்கே ஒன்றே படி வைங்க. நீ தூக்காத. தாத்தா கீழே தாத்தா கையாம உள்ள நீ சும்மா தான் இருந்தே இவ்வளவு நேரம் தூக்கிடவே டேரக்ட் கையோட தூக்கி வச்சிடும் போட்டு முன்னாடி ஏயா அவன் பயமா சும்மா போனாலும் வண்டி ஸ்பீடா போகுது. அதுக்குள்ள போகணும். திரும்ப போ போ போடு பண்ணி இருக்குது.
தட்டுமா தள்ளு அப்படி அதில் தள்ளிக்கலாம் அப்படி தட்டி ரூம் கூட தெரியும் சரிசா இங்கே தட்டு தள்ளுல இங்கே தள்ளு பின்னாடி தள்ளு சரிசா தட்டும் நீ தள்ளு இடம் இருக்கு தள்ளு இப்போ சரி எப்படி தட்டும் தட்டம் இப்போ தட்ட இழு பின்னாடி இழு இன்னும் பின்னாடி வா இப்போ தட்டல பட்டு சொல்லாது கேட்கணும் இல்லையா தட்டிடும் அப்படி தூக்கு சரிங்க மெதுவா காடு யார் காடு அந்த அக்கா திங்ஸ்லாம் ஒரு வழியாக வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அதெல்லாம் தொடச்சி எடுத்து செட் பண்ணி வைக்கிறது தான் நம்ம வேலை. எங்கள் வீட்டில் 5 ரூமு, 2 பெரிய ஹாலில் உள்ள திங்ஸ் எல்லாம் கொண்டு இத்தனோண்டு ஒரு 2 ரூமு, அப்புறம் குட்டி ஹால் உள்ள வீட்டில் திங்ஸ் வைக்க தான் இடம் பத்தாது. மற்றபடி எல்லாம் ஓகே தான். அக்கா 2 பேரும் இங்கே ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான வேலையை பார்த்துட்ருக்காங்க. அப்பா ஃபோனில் ஏதோ நியூஸ் பார்த்துட்ருக்காங்க போல். ஐயோ நான் பூச்சை பிடிக்கல நினைச்சேன் வெயிட் ஐடியோ சோப்பு போய் விட்டுரு ஒரு சோப்பு ஒரு கலர் அப்பாவுக்கு பையன் இல்லாத குறைய அக்காவே தீர்த்து வச்சிருவாங்க போல. அப்பா அதை ஏதோ அதிசயமா வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி எடுத்துட்டு இருக்காங்க. ஒன்றும் மாட்டாது Get down. Smile. உங்க ஸ்மைல் கியூட்டா இருக்கு. உங்க ஸ்மைல் கியூட்டா இருக்குன்னு நான் திரும்ப போறேன். அதே ஆடியோ போட்டு விடுறேன். You monkey. அடைச்சு போட்டுருவான் அவனே அடைச்சு போடுறான் Fan. ஏன் போவாங்க மழை இந்த வேலை அடைச்சு போட்டு தொந்தரவு ஏன் மூக்கு? சிரிங்க. ஆல்ரெடி ஒரு ஃபேன் அக்கா மாட்டிட்டாங்க. நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஆக்சுவலாக நானும் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். போர்ட்ரேட்னா இது வந்து உங்களை கிளியரா எடுக்கும், பேக்ரவுண்ட பிளரா எடுக்கும். ஓகே. Me why you are close? He also should come now in your YouTube. എടാ മോനെ புது ஃப்ரிட்ஜு நினச்சிடாதீங்க. நானும் எங்கள் 2 அக்காவும் தான் பேக் பண்ணது. பேக்கிங் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.
ஓய் எடுக்கிறேன் இந்த பக்கம் திருப்பி. எந்த ஃப்ரிட்ஜையுமே சுத்தமாக தொடச்சி வச்சு பேக் பண்ணால் நல்லது. ஸோ நாங்களும் அழகாக சுத்தமாக தொடச்சி வச்சுருக்கேன். இன்னும் ரேக்கெலாம் எதுவுமே ஃப்ரிட்ஜில் மாட்டலை, இனிமேல் தான் மாட்டணும். அதையுமே தொடச்சி கிளிங்கெலாம் போட்டு அதையும் அழகாக கம்பு பையில் போட்டு கொண்டு வந்துட்டோம். இதுதான் ஃப்ரீசர். இந்த இருக்குது ஃப்ரிட்ஜோட ரேக்ஸ்லாம். அந்த ரேக்ஸ்லாம் எடுத்து அடுக்கிறதுக்குள்ளே அம்மா வேறு ஒரு வேலை சொல்லிட்டாங்க. என்னென்னா அவங்களுக்கு மிக்ஸி வேணும்னு சொன்னனால அந்த பெட்டியை திறந்துட்டு இருக்கோம். ஃப்ரிட்ஜோட ரேக்கெல்லாம் வெளியே எடுத்தாச்சு. இனி ஒவ்வொரு ரேக்காக எடுத்து ஃப்ரிட்ஜில் அடுக்கணும். அதுக்கு முன்னாடி அதில் பேக் பண்ணியிருக்க கிளிங்கை ரிமூவ் பண்ணிட்டு தான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே அடுக்கணும். ஸோ அதை தான் பண்ண போகிறோம். அக்கா வேற இடையில எதெல்லாமோ சொல்லி திட்டிகிட்டே இருக்காங்க.